என்னம்மா ஐசு? ஒன்றும் இல்லைம்மா. இனிமே யார் ஒன்று பேசினாலும் திட்டினாலும் நீ இனி வீட்டை விட்டு போகாதம்மா, சரியா? சரிம்மா, அம்மா எங்கேயும் போக மாட்டேன். ஏம்மா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? இல்லைம்மா, அன்னைக்கு நானும் பவியும் எப்படி தெரியுமா அழுதோம் நீ வீட்டில் இல்லைன்னொன்னே. அப்பாவை பிடிச்சி செம்மையா திட்டிட்டோம்மா. ஆனால் அப்பாவும் பாவம், அவரே சொல்கிறத பார்த்தாலும் ஒரு பக்கம் நியாயமாக தான் இருந்துச்சு. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா ஒன்றும் சொல்லலை. நீ அருவி சித்தி மேலே பாசம் காட்டிகிட்டே இருக்கில்ல, தங்கச்சி தங்கச்சின்னு, அதனால தான் அப்பா அடிச்சேம்மா. இல்லைன்னா நான் ஏன் அம்மாவை அடிக்க போகிறேன் அப்படின்னு தாம்மா சொன்னார். நீ அப்பா சொல்கிற மாதிரி அருவி சித்தி மேலெல்லாம் இனி பாசம் காட்டாத. ஏன்னா அவங்கெல்லாம் பொய்யா இருக்காங்க. ஆனால் நீ தாம்மா உண்மையாக இருக்க. இல்லைம்மா, அவள் நல்லவ தான். அவள் வந்து எப்போவுமே அக்கா அக்கான்னு பாசமாக தான் இருப்பா. நானும் தங்கச்சின்னு பாசமாக தான் இருந்தேன். ஆனால் அந்த கிருஷ்ணா தாம்மா சரியில்லை. அதனால தான் கிருஷ்ணா தான் அருவியை ஃபுல்லாகவே மாற்றிட்டான். ஆமாம்மா, சித்தப்பா தான் காரணம். சித்தப்பா தான் அருவி சித்தியை ஃபுல்லாக மாற்றிட்டாரு. இல்லைன்னா அருவி சித்தி உங்கள் மேலே பாசமாக தானே இருந்தாங்க. ஆனாலும் மாற்றிட்டாருன்னு சொல்ல முடியாது. சித்தப்பாவால் தான் அருவி சித்தி இப்படி ஆயிட்டாங்க. ஆமாம்மா, சரி விடு, நமக்கு எதுக்கு? இனி அப்பா அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அருவியை பற்றி இனி எந்த பேச்சும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே நான் ஏன் பேச போகிறேன் யாரை பற்றியும்? இனி நான் பேச மாட்டேம்மா. சரிம்மா, அப்பா சொன்ன மாதிரி நீ பேசாதம்மா யாரை பற்றியும். சரிம்மா. அதாம்மா உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி ஐசு. அம்மா எங்கேயும் போக மாட்டேன், இனி நீ கவலைப்படாத, சரிம்மா? என்ன பண்ணுறான்னு பாரு ஐசு. அம்மா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். அவள் வெளியில தாம்மா ஏதோ ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்தா. சரி போ. ஏய் மல்லிகா. யாரு? வாங்கம்மா. வரது இருக்கட்டும். எங்கடி என் பொண்ணுக்கு எடுத்து கொடுத்த வளையல்? என்னது? அருவிக்கு எடுத்து கொடுத்த வளையலா? என்னம்மா நீங்களும் புரிஞ்சுக்காம அந்த வளையல நான் தான் எடுத்தேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? அப்புறம் யார் எடுத்தான்னு நினைக்கிறேன்? நீ தான் எடுத்திருப்ப. என் மருமக அடிச்சு சொல்றாப்ல நீ தான் எடுத்திருக்க அப்படின்னுட்டு. நீ எடுக்கலன்னா எதுக்கடி வீட்டை விட்டு போகணும்? நீ வளையல திருடுனதுனால தானே வீட்டை விட்டு நீ போன உன் பாட்டுக்கு. சொல்லு. உடனே கோவம் வந்துருச்சு. என் மக உன் பீரோவில் தேடவும் இல்லை, கோவம் வந்த மாதிரி நடிச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு கிளம்பிட்ட. ஆமா, வளையல எங்க எங்க கொண்டு வச்சிருக்க சொல்லுடி. அம்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்பு. நான் தான் வளையல் எடுத்தேன்னு இன்னமும் நீங்கள் நம்புறீங்க பாருங்க. நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? நான் அப்படிலாம் எடுப்பேனா? அதுவும் அருவி என் தங்கச்சி, அவளோட வளையல போய் நான் எடுப்பேனா? இல்லை இது வரைக்கும் யாரோட பொருளையாவது நான் திருடி இருக்கேனா? ஏன் இப்படியெல்லாம் என் மேலே போய் பேச்சு பேசுகிறீங்க? தயவு செஞ்சு நம்புங்க, நான் அருவியோட வளையல எடுக்கவே இல்லை. அப்போதைக்கு அவள் கொண்டு வந்து காமிச்சா, அப்போ பார்த்தது மட்டும்தான். அவள் அந்த இடத்துல வச்சுட்டு போனது கூட எனக்கு தெரியாது. திரும்பி வந்து இங்கே வச்சேன்னு அவள் தான் சொன்னான். நானும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தேடினேன். ஆனால் அவள் வந்து என் பீரோவில் தேடுவான்னு நான் நினச்சே பார்க்கல. அது எப்படி? ஓம் பீரோக்குள்ள நீ வச்சிருந்தா தானே இருக்கும். நீ எங்கே கொண்டு போனியோ? எங்கடி கொண்டு போன சொல்லு. நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்காக 3 பவுன் வளையல் எடுத்தேன். ஆனால் அதை உடனே தொலைச்சிட்டா. எடுத்துட்டு நீ திருடிட்டு ஓடிட்ட. ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, என் அம்மா ஒன்றும் வளையலெல்லாம் எடுக்கவே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை பேசுகிறீங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும்? ஆத்தாக்காரி எடுத்துருப்பாடி. அவ அன்னைக்கே என் பொண்ணுக்கு வளையல் எடுத்து கொடுத்தப்போ அன்னையிலேருந்து சண்டையை ஆரம்பிச்சிட்டா உன் ஆத்தாக்காரி. பொறாம பிடிச்சவளா இருக்கிறா. அன்னையிலேருந்து என் பொண்ணு கூட சண்டையை ஆரம்பிச்சு குடும்பத்தை பிரித்து வந்துட்டா. இப்போ இப்படி. இங்கே பாருங்க, சொல்லிட்டேன். தேவையில்லாமல் திரும்ப திரும்ப எங்கள் அம்மாவா சொல்லாதீங்க. ஆமாம், எங்கள் அம்மா எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாருமே எங்கள் அம்மாவே சொல்கிறீங்க? எங்கள் அம்மா இது வரைக்கும் யாரோடையாவது எடுத்தேன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? எங்கள் அம்மாவை எல்லாருமே நல்லவன் நல்லவன் மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசாதீங்க. நீ போமா. இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? தேவையில்லாமல் உன் மேலே பழைய சாத்திட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணோட வலையெல்லாம் எங்கள் அம்மா எடுக்கல, அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசாதீங்க. முதல்ல வெளியில் போங்க. ஓ என்னடி மல்லிகா, உன் பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா? சரி சரி. ஓ, மீன் குழம்பு கொதிக்குதோ? என் பொண்ணோட வலையில திருடி வித்துட்டு மீன்லாம் எடுத்து குழம்பு வச்சிருக்கியா? ஏம்மா அப்படி பேசுறீங்க? வலையில் எடுத்து வித்தேனா?
ஷோ, எதுக்கு தான் எனக்கு இந்த பேர் வந்துச்சோ தெரியல. உங்க பொண்ணு இப்படி சொல்லி சொல்லி தான் எங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ எங்க அம்மா இப்பவும் போகணுமா எங்களை விட்டுட்டு? ஏய், இத்தினூண்ல இருந்துக்கிட்டு நீ ஓவரா பேசாத சொல்லிட்டேன். ஏய், உன் பொண்ணுக்கு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுடி. என் பொண்ணு யாருக்கிட்டையும் இப்படிலாம் பேச மாட்டா. இப்போ ஏதோ கோவம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஐசு, நீ போமா. இருமா, இவங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. என்ன போறீங்களா? இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? எங்க அப்பாவை கூப்பிடவா? பேசுங்கடி பேசுங்க. உங்கள் வீட்டில் எதுவும் காணாமல் போனதானே உங்களுக்கு தெரியும். காணாமல் போனது என் பொண்ணோட வளையல்ல. உங்களுக்கு எங்கிட்டு வருத்தம் தெரியும்? என் வீட்டுக்காரரு வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு கொடுத்ததுல உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். இப்போ போக போகிறீங்களா இல்லை எங்கள் அப்பாவை கூப்பிடவா? எதுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் பேசி கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, என் தலை எழுத்து. மா, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீ நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா, விடுமா. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். எவ்வளோதான் பேசுகிறாங்க நானும் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லாமலா போயிடும்? அந்த திருடு நாளை பார்க்காமலா போயிடுவோம்? இல்லை இவங்களே எங்கேவாவது வச்சுட்டு தேடுறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை வேணும்னே உன் மேலே பொய் பள்ளி போடுறாங்களா என்னன்னு தெரியலம்மா. விடுமா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சுதான் ஆகும். சரி ஐசு, பெரியவங்கள்ட்டலாம் இப்படி மரியாதை கொடுக்காம பேசாதடி, விட்டுரு. எப்படி பேசுகிறாங்க பத்தியா உன்னையா? யார் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நான்லாம் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன். சரி சரி போ, உனக்கும் பவிக்கும் சாப்பாடு போட்டுட்டு வரேன். அப்பாவையும் இருந்தால் கூப்பிடு, அப்பத்தாவையும் கூப்பிடு, எல்லாத்துக்குமே போட்டு தாரேன், சாப்பிடுங்க. ஆ சரி, நீயும் வா, சேர்ந்து சாப்பிட்லாம். நீ சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற. ஆ சரி ஐசு, போ. பொம்பளை பிள்ளை இருக்கு, நமக்கு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு நினச்சி கவலைப்படுறோம். ஆனால் என் பிள்ளை, என் பையன் ஆம்பளை பிள்ளை மாதிரி எப்படி பேசுகிறான் எனக்காக. எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. இனி எனக்கு என்ன பயம்? யாராக இருந்தாலும் இவளுக எனக்கு இருக்காளுகன்னு ஒரு தைரியம் இருக்கும். அப்புறம் என்ன எனக்கு கவலை? பாவம் பிள்ளைங்க, நான் போனதும் சரியாக சாப்பிடக்கூட இல்லை. சாப்பாடை கொண்டு போய் கொடுப்போம். மழை வேற தொண்ணு பேஞ்ச மணியமாக இருக்கு. லா 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 லா. ஐயா, சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி செயினு போட்டு பார்க்கணும்னு எனக்கு எம்புட்டு நாள் ஆசை. இன்னைக்கு தான் நிறைவேற்றி இருக்கு. அம்புட்டு அழகா இருக்குல்ல கண்ணாடியில பார்க்கும்போது. வீராயி, கலக்கு கலக்கு நீ. இப்படியே இந்த செயினை ஊருக்குள்ள போட்டு நடந்து போனாலாம் இருக்கு. எல்லாரும் வாயில கையை வச்சுக்கிட்டு நம்மளையே தான் பார்ப்பாளுவ. ஏன்னா நம்ம செயின் போட்டோன்னா அம்புட்டு அழகா இருக்கிறோம்ல. வேண்டாம் வேண்டாம், இதை போய் நம்ம ஊருக்குள்ளே போட்டுக்கிட்டு போனோன்னா என் அம்மா இனி முழி வச்சு விடுவாளுவ. மறுநாளே நமக்கு முடியாமல் வந்துடும். எதுக்கு இதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு? வேண்டாம் வேணாம், நம்ம வீட்டிலே வச்சுக்கிறோம் பத்திரமா. அப்பப்போ இப்படி எடுத்து எடுத்து மாட்டி அழகு பார்த்துக்கிருவோம். அதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? என்ன, இந்த இவ தான் பார்த்துட்டா. அவ தான் போய் ஊரே தப்படிச்சிருவான்னு நினைக்கிறேன். சொல்லட்டும், நமக்கிட்ட 3 செயின் இருக்குன்னு தெரியணும்ல எல்லாத்துக்கும். என் மாவன் எடுத்து கொடுத்தானு என் மாவனுக்கு பெருமையை சேர்த்து வச்சிருக்கிறேன். அவன் எங்க 10 பைசா தர மாட்டேங்கிறான். அட, இந்த கிழவிக்கு இருக்க கொழுப்ப பத்தியா? எவ்வளவு திமிரு இருக்கணும் ஏ வீராயி கிழவி. யாரு? ஆட, கௌதம் பைய பொண்டாட்டி அம்பு பிள்ளையா? எடி வாடி. வாரது இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கண்ணாடி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னையா கழுத்தை பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆமா, ஏது இது உனக்கு? என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டா? ஏட்டி, என் மாவன் கன்னடாவில் இருக்கியான் தெரியுமா? அவன் காசு கொடுத்தாண்டி. நேற்று போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் மீனாட்சி மாவளை கூட்டிக்கிட்டு. யாரை கூட்டிக்கிட்டு? மீனாட்சி மாவ. ஓஹோ, கையால் அதுவா? சரி சரி. 3 பவுனா? ஆமாடி. ஆமா, இவா இருக்கால அருவி, என் தோழி, உனக்கு தான் தெரியுமே. நீ தான் வம்பு கழுத்திட்டே இருப்பே, 2 பேரும் உனக்கு கூட்டா தெரியுது என்ன. ஆமா, அவளோட வளையல காணுமாமே 3 பவுனு. அந்நேரத்துக்கு அவிய வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தியாமே நீ. அப்படியா? உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? அது சரிதான். அவ வீட்டு வளைவிய காணும்னா என் வீட்டுக்கு வர அவங்க வீட்டில் போய் உக்காந்த தண்டத்துக்கா?
உட்காந்து நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அவ வீட்டுக்குள்ள போய் அவ விட்டு வளைவிய தூக்கிட்டு வந்தேன். ஏண்டி எப்படி இருக்கே நீ பார்த்தா? ஆமா, அதை விடு. நீ உட்காந்துருந்த நான் சொன்னேன், அவங்க காமிச்சாலாம் அங்கே வச்சாலாம் காணுமா. அவனே சொல்லல. ஓ மாமா எத்தனை வருஷமா கனடாவில் இருக்கேன்? அதை எதுக்குடி நீ கேட்குற? ஏன் மாமா 10 வருஷமா இருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? 10 வருஷமா ஓ மாவன் கனடாவில் இருக்கான். கனடாவில் இருந்து 10 வருஷமா வாங்கி கொடுக்காத 3 பவுன் செயினா நேத்து வாங்கி கொடுத்தாரு. சொல்லு, நேத்து வாங்கி கொடுத்தாரு. சொல்லு கிழவி. அடியே, அவங்கிட்ட காசு இருக்கப்பதான் அவன் எனக்கு வாங்கி தர முடியும். நேத்து தான் காசு இருந்துச்சு, அமுச்சு விட்டான். எங்க போய் எடுத்த அந்த காசை? எந்த பேங்குக்கு அமுச்சு விட்டாரு? பிடிஎம்க்கு. எப்படி பேர் என்ன? பிடிஎம் அப்படி அங்கே போய் எடுத்தேன். இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? ஓ வேலை என்னமோ அதை போய் பாரு. எவ வீட்டுல எதை காணும்னா என் வீட்டுக்கா வருவேன்? நானா எடுத்துட்டு வந்தேன். எவ வீட்டுல இனிமே உட்காரக்கூடாதுப்பா. போய் உட்கார தண்டத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரல்வோ தேடி தேடி. கிழவி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த ஏடிஎம்ல எடுத்தேன்னு முதல்ல சொல்லு. உன் அக்கௌண்ட் புக்கு காமி. பணம் ஏறி இருக்கா நான் அப்ப பார்த்து செக் பண்றேன். இங்கே வார்த்தை அன்பு, உனக்கு உன் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கேன். என்னை தேவையில்லாமல் கேட்டுட்டு இருக்காத. எனக்கு மீனாட்சி மாவை தான் எடுத்து கொடுத்தா எல்லாம் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியாது. இது என் மாவை எடுத்து கொடுத்தது. சும்மா தொடன்னு இது பண்ணிகிட்டு இருக்காத. காசு யார் அனுப்புகிறா உனக்கு? நீ எதுக்கு தான் என்கிட்ட கேட்குற? ஓ அப்படியா? இப்போவே போகிறேன் மீனாட்சி மாவு வீட்டுக்கு. உனக்கு அதுதான் எடுத்து கொடுத்துச்சா? எங்கே எடுத்தியே, எப்படி எடுத்தியே, நகை எடுத்தது எங்கே ஏதுன்னு அதுக்கிட்ட போய் நான் கேட்டால் தெரிஞ்சு போயிடும். ஐயோயோ, நீ என்னடி சும்மா வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிப்பா போல. இங்க பாரு, பேசாம போயிரு. அது எப்படி நான் போக முடியும்? நீ எடுத்ததெல்லாம் டீட்டெயில் நான் விசாரிக்காம போறதில்ல. எல்லாம் உன் மேல நல்ல டவுட் இருக்கு எனக்கு. நான் இப்பவே போறேன் மீனாட்சி மாவு வீட்டுக்கு. இங்க இருக்கா? நீலாம் பேசாம இருக்க மாட்டேன். போவாத சொல்லிவிட்டு எங்கே ரம்பு. அப்புறம் பாத்துக்க, போனீங்கன்னா என்ன நடக்கணும் தெரியாது. போக கூடாது. நீ என்ன